எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாவல் இருந்த ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். நான் அறிஞர் அண்ணா அரசு கலையில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தேர்ட் இயர் இப்போ கரண்டில் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து செகண்ட் இயர் வந்து படிக்கும் போது இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமில் வந்து செலக்ட் ஆயிருக்குன்னு ஃபேக்கல்ட்டி வந்து சொன்னாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போது தான் தெரியுது, அது வந்து இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்காக சவுத் கொரியாவுக்கு வந்து தமிழ்நாட்டு அளவில் 6 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது ஃபஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிக்கு சொல்லும் போது அவங்களுக்கே அதை நம்ப முடியுதான்னு தெரியல. 6 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை இது இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டும் வந்துச்சு. 4 பாய்ஸு 2 கேர்ள்ஸ் வந்து சவுத் கொரியாவுக்கு இன்டர்ன்ஷிப் அதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லும் போது வீட்டில் வந்து லிட்டரலாக சொல்லலாம் அவங்க அழுதுட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன கிராமம் தான், யாரும் இது வரலாம் ஃப்ளைட்டில் ஏறின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. என்னோடய ஜென்ரேஷன்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறி ஃபாரின் போனது அது நான் தான். ஸோ அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சியோலில் போயிட்டு இறங்கிட்டு அங்கே வந்து கஜான் யூனிவர்சிட்டியில் பயோ நானோ ரிசர்ச் அப்ளிகேஷன் சென்டரில் ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் வந்து 15 days இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணோம். அங்கே வந்து எப்படின்னா ஒரு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படிலாம் சிந்தசிஸ் பண்ணலான்னு கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்ட்லிங்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க டாப் லெவல் யூனிவர்சிட்டிலையும் எஸ்என்யூ சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டி அப்புறம் தொங்குக் யூனிவர்சிட்டி, அந்த 2 யூனிவர்சிட்டிக்கும் இன்டர்னா கூட்டு போயிட்டு ஒரு நாள் வந்து அங்கே இருக்க டீச்சிங்லாம் எப்படி இருக்குது, நம்ம வந்து தியரிட்டிக்கலாக அதிகமாக படிக்கிறோம், அவங்க வந்து மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலாக படிப்பாங்க. அது வந்து லைஃப் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி படிக்க முடியுது. இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என்னோட பெனிஃபிட். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் முடிச்சுட்டு அந்த 6 பேருக்குமே அடுத்து எங்களோட ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு மந்த்லி 60,000 ஸ்டைஃப்னோட எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் அடுத்த வருஷம் கொரியாவில் போயிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் படிப்போம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் சாதாரணமாக படிச்சுட்டு இருந்தோம். வெளிநாட்டுக்கு போகுமா ஃப்ளைட்டில் போகுமான்றதுல ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வயசுலேயே எங்களுக்கு வந்து அது நினைவாக்கியிருக்குன்னா கண்டிப்பாக நான் முதல்வன் திட்டம் தான். ஸோ முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நான் முதல்வன் திட்டத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க மோட்டிவ் பண்ணலாம் இந்த அட்டை நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ. மானுடத்தோட அழகே இந்த அசாத்தியமான விஷயத்த சாத்தியப்படுத்துறது தான். பாருங்க, திருவண்ணாமலையில ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நாமெல்லாம் கொரியன் சீரீஸ் தான் பார்த்துருவோம். இவர் கொரியாவையே போய் பார்த்துட்டு வந்துட்டாரு நாம் முதல்வன் திட்டம் மூலமா. தட்ஸ் பிரில்லியன்ட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்க எல்லாம் பேசிட்டீங்க, பட் உங்களை பத்தியும் இந்த ஸ்கீம் பத்தியும் அண்ட் இன்னைக்கு நடக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான ஈவினிங் பத்தி பேசுறதுக்காக சில முக்கியமான நபர்களை நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். எங்கெல்லாம் எளியவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறதோ இல்லைன்னா ஒரு அநீதி ஏற்படுதோ அங்கெல்லாம் தேடி தேடி பார்த்து பார்த்து நீதி சொன்ன ஒரு நீதி அரசரை இந்த மேடைக்கு நம்ம அழைக்க போறோம். சார், we are very very happy and honored once again to welcome you. நீதி அரசர் சந்துரு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், ப்ளீஸ் join us. மேடைக்கு வாங்க சார். Along with him, I would like to welcome Mr. Bala Ashok Leland. இருந்து சார் ப்ளீஸ் சந்துரு சார் மேடைக்கு வாங்க. ஆல்சோ டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். And now the very intelligent lady, Miss Bharati Bhaskar ma'am-ஐயும் மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. சோ தமிழ்நாடு பத்தி, தமிழ்நாடோட கல்வி சாதனையை பத்தி ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக ப்ளீஸ். வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஜஸ்டிஸ் சந்துரு சார். அனைவருக்கும் வணக்கம். என்னை மேலே ஏறி வர போது மேலே ஏறி வருகிறோம் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். நான் முதல்வன் என்ற ஒரு திட்டம் இந்தியாவிலே இல்லாத ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நான் நேரில் பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ந்தது. இந்த வருடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின்படி 72 மாணவர்கள் சட்டக்கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சட்டம் படிக்கும்போது வீட்டிலே சொந்தக்காரர்கள் இருந்தால் ஒழிய சட்டக்கல்லூரி போக மாட்டோம். ஆனால் தூத்துக்குடியிலே 72 மாணவர்கள், அதில் 52 மாணவிகள் சட்டக்கல்லூரியை சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உற்சாகம் மூட்டுவதற்காக
தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் அவர்கள் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த கூட்டத்திலே தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா அவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு அரசமைப்பு சட்டத்தை அங்கே கொடுத்தார்கள். அந்த ஒரு நாள் Let's give a very warm welcome to our Deputy Chief Minister, Thiru Udayanithi Stalin avargal. Sir, vanakkam. Sir, please. அந்த கூட்டத்தின் உற்சாகம் ஒரு நாளில் குறைந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் தினசரி அந்த மாணவர்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லித் தருகிறோம், வாட்ஸ்அப்பிலே சொல்லித் தருகிறோம். அந்த மாணவர்கள் நானும் முதல்வர் ஆவேன் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு படித்து வருகிறார்கள் என்பதற்கு நம்முடைய முதலமைச்சரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று சொல்லி அவளுக்கு வாழ்த்து வருகிறேன். இன்றைய மாணவர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்தவர். He's an inspiration and நாளைய சமுதாயத்தின் நம்பிக்கை திரு சிவகார்த்திகேயன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்.